இப்போ கிறிஸ்துவ சட்டப்படி வந்து ஆண்டவரால் நியமிச்சதை வந்து மனிதன் நீக்க கடவுள். கடவுள் தான் அதை நியமிக்கிறார். தேவராஜ்யத்தில் தான் நியமிக்கப்படுது. இவருக்கு இன்னாரு. அது அவர்களுடைய நம்பிக்கை. இஸ்லாம் வந்து அப்படி கிடையாது. இது வந்து இட்ஸ் அ கவெனன்ட், ஒரு ஒப்பந்தம் இன் பிட்வீன் போத் செக்ஸ். They would have a kind of different perception. They have to talk to him, then get back. அதுக்கப்புறம் பின்னாடி வந்துடுவாங்க. அது ஒவ்வொரு விஷயம். இந்து மதத்தில் அப்படி இல்லை. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அவங்க அந்த தாலியை வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு பாரம். நான் என்ன சொல்கிறேன், நீ ஒரு கல்ச்சரல் பேக்கேஜாக இருக்கு, ஒரு கலாச்சார ஐடென்டிட்டியில் இருக்க. இந்த கலாச்சார ஐடென்டிட்டியில் கோன் எந்த வழியோ குடிகளும் அந்த வழி. நீ நாளைக்கு ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கா. இன்னைக்கு ஜெயிக்காட்ட கூட 29 வரலாம். 29 வரலன்னாலும் கூட திரு விஜய் வந்து 31 வரலாம். ஒரு பேஜுக்கு சொல்ல வரேன். இப்போ அப்படிப்பட்ட யூ ஹாவ் அ லாட் ஆஃப் த ஸ்கோப். அப்படி இருக்கும்போது பொது சமூகத்தில் அவனை தெரியாதப்பா பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தியோட போய் கல்யாண வீட்டில் நின்றான் அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பெர்செப்ஷன், ஒரு பொலிட்டிக்கல் மாரல் கோட், ஒரு எத்திக்ஸ் எதுவுமே இல்லையா?